அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் மேக் ஓவர் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னது. ஸ்டவ் வைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா இடம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாக இருக்கனால அந்த கார்னர் இடத்துல வந்து என்னால் அந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு சின்ன மேக் ஓவருமே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணிவிட்டேன். நான் வால்பேப்பர் ஒட்டுறதுனால டைல்ஸில் வந்து எண்ணெய் பிசுக்கெலாம் சுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காய விட்டுட்டேன். நீங்களுமே வந்து கிச்சனுக்கு வால்பேப்பர் ஒட்டுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா கிச்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ டைல்ஸ் வந்து பிளாக் இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் வால்பேப்பருமே சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி நல்லா வந்து காய விட்டாச்சு. மீஷோலேருந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர் 2 வால்பேப்பராக வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த 2 வால்பேப்பருமே சேர்த்து பார்த்திங்கன்னா 305 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். நல்ல குவாலிட்டிலே இருந்துச்சு. இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டில் லெமன் எல்லோ மாதிரி கலர் இருந்துச்சு. அதில் பிளாக் கலர் லீஃப்லாம் வர மாதிரி எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதிலே வந்து 2 ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ சைஸ் பத்துமா அப்படின்னு தெரியல. ஆனால் கரெக்டாக வந்து எனக்கு இது வந்து செட் ஆகி வந்துருச்சு. சைஸ் வந்து பர்ஃபெக்டாக அந்த ரெண்டுமே எனக்கு வந்து ஃபுல் கவுண்டர் டாப் போட்டுறது கரெக்டாக வந்துச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு லெட்டர்ஸ் இருக்க மாதிரி கிச்சன் லெட்டர்ஸ்லாம் இருக்க மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி போர்டு வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 125 ருபீஸ்க்கு வந்து 3 போர்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது எனக்கு வந்ததுமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா வந்து பெருசு, நம்ம ஒன்று ஒட்டினாலே அந்த இடத்துல வந்து நல்லா ஒரு அழகான லுக் கொடுக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அழகழகான வேர்டிங்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க கிச்சனில் நம்ம வைக்கிற மாதிரி. ஸோ இந்த 3 போர்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா 125 ருபீஸ் தான். நல்ல குவாலிட்டியிலே இருந்துச்சு. இது 2 தான் பார்த்திங்கன்னா மேக் ஓவருக்காக நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது தவிர பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் அதுக்கப்புறம் கிச்சன் பொருள்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அது எல்லாத்தையுமே நான் ஒரு லாங் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாரோட ரேட் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் சொல்லியிருக்கேன். ஸோ வால்பேப்பர் பார்த்திங்கன்னா கரெக்டாக அளவெல்லாம் எடுத்து என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஒட்டி கொடுத்துருந்தாங்க. இது ஒட்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஆனால் பர்ஃபெக்டாக வந்து எனக்கு ஒட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம வால்பேப்பர் ஒட்டும் போது கரெக்டாக வந்து அளவு எடுத்துட்டு ஒட்டோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இது நல்ல குவாலிட்டியாக இருக்கவுமே நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு, நல்லா ஸ்டிக் ஆகிக்கிச்சு. ஸோ டைல்ஸ்லாம் நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா தான் நம்ம வால்பேப்பர் ஒட்டுறது வந்து நமக்கு லைஃப் வந்து கிடைக்கும். ஸோ ஒட்டி முடிச்சதும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கலருமே வந்து அழகாக வந்து சூட் ஆகிடுச்சு கிச்சனுக்கு. என்னோடய கவுண்டர் டாப்க்கு அந்த டைல்ஸ் பார்த்திங்களா பிளாக்னால இந்த லீஃபில் வந்து பிளாக் வர மாதிரி நான் வாங்கியிருந்தேன். அது நல்லாவே வந்து சூட்டாச்சு. இந்த வால்பேப்பர் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஒட்டிலாம் முடிச்சிட்ட பிறகு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன். பார்க்குறதுக்கே வந்து கிச்சனோட லுக்கே வந்து டோட்டலாக வந்து மாறின மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்லாம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. மீஷோலேருந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கார்னர் ஷெல்ஃப் ரேக்கும் அது கூட வந்து சில ஆர்கனைசர்ஸ்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் வச்சு தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸ்டவ்வுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மிக்ஸிக்கான இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து மிக்ஸி வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்த தான் வந்து ஆனால் என்னால் யூட்டிலைஸ் பண்ணவே முடியல. ஏன்னா வைடாக இருக்கனால என்னால் அந்த இடத்துல எக்கி எந்த ஜாமானையுமே எடுக்க முடியல. ஸோ அதனால இந்த ஷெல்ஃப் ரேக் வந்து ஆர்டர் பண்ணேன். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக கார்னரில் வந்து நமக்கு செட் ஆகிடுது. இது பார்த்திங்கன்னா நான் பிளேட் ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிளேட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பிளேட்ஸ்லாம் வச்சுட்டு மேலே வந்து பவுல்லாம் வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து பிளேட்ஸை வந்து அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேக்குமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல குவாலிட்டி, நல்லா உழைக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான கிச்சனுக்கு அடிக்கடி தேவைப்படுற ஜாமானெல்லாம் வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். உப்பு, எண்ணெய் டப்பா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து சுகர், சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நமக்கு கிச்சன் தேவைப்படுற சமையலுக்கு தேவைப்படுற பொருள்லாம் வந்து இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். பின்னாடி பார்த்திங்கன்னா சுகர், அதுக்கப்புறம் டீ தூள் ரெண்டுமே ரீஃபில் பண்ணணும். டப்பா வந்து கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் போடுறதுக்காக ஒரு சின்ன கிளாஸ் கண்டெய்னருமே வந்து மேலே வச்சுட்டேன். கீழே பார்த்திங்கன்னா பூண்டு, புளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல் உப்பு போட்டு வைக்கிற ஜாடி எல்லாத்தையுமே கீழே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரே ஒரு ஷெல்ஃப் எனக்கு வந்து இங்கே இருந்தாலே போதும். கிச்சனுக்கு வந்து நம்ம டக்குன்னு சமைக்கிறதுக்கு என்ன ஜாமான் எடுக்கணுமோ அது வந்து இதிலே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மீஷோவில் இந்த ப்ராடக்ட் பார்க்குறீங்க, வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரேட்டும் டீட்டெயிலுமே அதில் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இதுவுமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அந்த ஷெல்ஃப் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இதை வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு அந்தளவுக்கு யூஸே இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வச்சுட்டேன். என்னால் எப்படி வந்து கவுண்டர் டாப்பை வந்து நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டேன்.
ஸோ அந்த கார்னர் ஷெல்ஃப் ரேக் கூட பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஸ்டாண்டுமே வந்து வந்துச்சு, கிளாஸ் ஹோல்டர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செராமிக் கிளாஸஸ்லாம் வந்து நான் போட்டு வச்சுக்கிட்டேன். என்கிட்ட அந்த கிளாஸஸ் வந்து உடஞ்சிருச்சு நிறைய. ஸோ இருக்கிறது வரைக்கும் வந்து இதில் போட்டு வச்சுட்டேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு வீடியோக்கு வந்து இது எடுக்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஸ்டாண்டுமே சேர்த்து வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட் எல்லாமே அந்த லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதே பார்த்திங்கன்னா மிக்சர் ஜார் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ஒரு பிளாஸ்டிக் ஹோல்டரில் பார்த்திங்கன்னா ஸ்பூனு, விஸ்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டர் எல்லாத்தையுமே போட்டு ஸ்டவ் பின்னாடியே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ் பின்னாடி தான் இந்த எண்ணெய்லாம் உப்புலாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்ட் வந்து வச்சுருந்தேன். ஸோ எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஹேண்டியாக இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து நான் மாற்றிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஷ் ட்ரை ரேக்கர் வந்து வாங்கியிருந்தேன். அதுவுமே பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன இடத்துல வந்து எனக்கு ஏற்ற மாதிரி எப்படி நமக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு அதே மாதிரி வந்து பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ஜாமான் கழுவி வைக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அங்கே இருக்கிறனால அப்பப்போ ஜாமான் கழுவி வைக்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வந்து ஒரு அழகுக்காக இதெல்லாம் போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து அந்த இடத்துல மாட்டி விட்டுட்டேன். டபுள் சைடட் டேப் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு. இந்த ஹோல்டர்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஹோல்டரில் அதை வந்து ஒட்டிட்டு அதில் ஒட்டி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபினிஷிங்கில் உங்களுக்கு காட்டுறேன் கிச்சன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இதெல்லாம் வந்து போடவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த 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 ஆர்கனைசர் வந்து நம்ம வாங்கலாம். நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பிளேட்லாம் நான் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, இந்த கார்னர் ஷெல்ஃப் ரேக் அது வந்து நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தது வாங்கலாமா, யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. பிளேட்ஸ்லாம் எடுக்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஒரு சின்ன கவுண்டர் டாப் தான் இருந்தாலுமே எனக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றி நான் வச்சுட்டு இருந்தேன். எங்கே வச்சா அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சாச்சு. இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக வந்து என் கூட வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொஞ்சம் மணி பிளான்ட்லாம் வச்சு டச்சப் கொடுத்தாச்சு. ஸோ ஆஃப்டர் வந்து இப்படி தான் என்னோடய கிச்சன் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் ரேக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய கவுண்டர் டாப்பும் ஜாமான் கழுவி வைக்கிற அந்த சிங்க்கும் பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் இருக்கும். அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா என்னோடய கவுண்டர் டாப்புக்கு போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வச்சதுலேருந்து எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ அழகாக வந்து ஸ்பூன் ஸ்டாண்டோடய வந்துடுச்சு. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வச்சிட்டனால ஹேண்டியாக இருக்குது ரொம்பவே எடுக்கிறதுக்கு. எனக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் தான் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப அகலமாக இருக்கனால. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எனக்கு தேவையானதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி வந்து அங்கே இருக்குது. மீதி இருக்கக்கூடிய இடத்துல வந்து காய் வெட்டிக்கிறதுக்கு, சமைச்ச பாத்திரம்லாம் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சைட்லேயுமே எனக்கு இடம் இருக்குது, அங்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். பிளேட்லாம் எடுக்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் நம்ம பிளேட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன விதமான பொருட்கள் வேணுமோ அதை வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளேட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். சமைக்கும் போது எல்லா பாத்திரமுமே வந்து நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. இந்த எண்ணெய் டப்பாலாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிற மாதிரி கிட்டேயே தான் வந்து வச்சுப்பேன் நான். ஸோ இந்த ஸ்பீக்கருமே பார்த்திங்கன்னா சமைக்கும் போது ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே சமைக்கிறதுக்காக தான் வந்து கிச்சனில் எனக்காக ஒன்று வச்சுப்பேன். ஸோ இந்த கார்னர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வுக்கு பின்னாடி தான் வந்து மீதி இருக்கக்கூடிய ஜாமான்லாம் வச்சுருக்கேன். இந்த மேக் ஓவருக்கு நான் ரொம்ப அதிகமாகலாம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பர் அதுக்கப்புறம் அந்த போர்டெலாம் சேர்த்து வந்து ஒரு 420 ருபீஸ் ஆச்சு. 420 ருபீஸில் வந்து கிச்சன் லுக் நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. அது போக பார்த்திங்கன்னா நான் ஆர்கனைசர்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். அதோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்கு அந்த இஞ்சி தட்டுற கல் அதை வச்சுட்டேன். பக்கத்தில் இன்னொரு மணி பிளான்ட்டும் வந்து வச்சுருக்கேன். எனக்கு மணி பிளான்ட்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ வச்சுருக்கேன் ஸ்டவ் பின்னாடி. இது நல்லா வளருமான்னு தெரியல, இல்லைனா இடத்த மாற்றணும். ஸோ அது பக்கத்துலேயே கப் ஹோல்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரண்டி, விஸ்க் எல்லாமே போட்டு வைக்கிற ஸ்டாண்டு, அது பக்கத்தில் என்னோடய மிக்சியும் இருக்குது. ஸ்டவ்வுக்கு பின்னாடியே இருக்கனால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக ஹேண்டியாகவும் இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என் கூட வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன கவுண்டர் டாப், ரொம்ப சின்ன கிச்சனுமே இருந்தாலுமே நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எனக்கு இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரொம்பவே ஹாப்பியாகவும் ஃபீல் குட்டாகவும் இருந்துச்சு.
ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து பாருங்கள் கிச்சன் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 420 ருபீஸில் வந்து நம்ம கிச்சனோட லுக் வந்து டோட்டலாக மாற்றிடலாம். அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே இருக்க பொருட்களை வச்சு நீங்கள் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அதிக நேரம் பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நான் கொடுக்குறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு கிச்சன் வந்து நமக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மேக் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்ச அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.